சரி சுவாமி, இவ்வளவு பண்றீங்கல்ல, பேசாம அரசியல்ல நின்றுங்க சுவாமி. எனக்கு வச்சா பாரு ஆப்பு. கடைசி வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்னுடைய ரேஷன் கார்டை தடை செய்யும். அதை மீறி என்னை பிடிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. நான் நாட்டை மாற்றுபவன், தீவுகளை மாற்றுபவன். இந்த நாடு இங்கிருந்து டக்குன்னு வீட்டை காலி பண்ற மாதிரி வேற இடத்துக்கு போய்கொண்டே இருப்பேன். தனி ராஜ்யமே நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆம், இறுதி கேள்வியோடு முடித்துக் கொள்ளலாம். ஆமா சாமி, உங்க சீமான்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்காரு சாமி. அவர் உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாரு சாமி. ஏன் சாமி? அந்த நபர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு வகையில் அவரும் நானும் ஒன்றுதான். எனக்கு ஜூனியர் அவர். அவருக்கு முன்பே நான் அறைகளில் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். எனக்கு பிறகாக அவர் 2008 அவர் தியானத்தில் மதுரையில் ரூம் எடுத்து தியானத்தில் இருந்தார். தற்போது கேமரா வச்சுலாம் ரெக்கார்ட் பண்ணார். எஸ், அஃப்கோர்ஸ், அவரையும் ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். தற்போது அவர் என்னை பற்றி பேசிய அந்த காணொளி, அந்த ஆடியோக்களை நானும் கேட்டேன். அவன் படம் வச்சிருக்கிறது எனக்கு பெருசு இல்லை, பணம் வச்சுக்கிட்டும் நல்ல நல்ல ஃபிகர்களா வச்சிருக்கேன், வெள்ளை வெள்ளை ஃபிகர்களா வச்சிருக்கேன். அந்த வைத்தறிச்சல் உங்களை சும்மா விடாது. தயவு செய்து அவருடன் இருக்கும் பெண்கள் சூதாரித்துக் கொள்ள வேண்டும். அண்ணனுக்கு வெள்ளை ஃபிகர் என்றால் ஒரு கண் என்று இதன் மூலமாக தெரிகிறது. அதனால் அவரிடமிருந்து தள்ளி இருங்கள். இதுதான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு போற்றக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால் தனியாக சென்று நீங்கள் நடனம் ஆடலாம், குஷியாக இருக்கலாம். தூங்குனீங்க அப்படின்னா நரகத்துக்கு போவீங்க, நாசமா போவீங்க. சரி, வரேன் சார்.